ஹலோ வியூவர்ஸ். ஜூன் மாதம் 22ஆம் தேதி, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய முதல் பிறந்தநாள் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா த்ரிஷா அவர்களை தனியாக கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸை தாண்டி இவருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. இவர் மேலே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா கூட அவங்களுடைய குடும்ப விஷயம், அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விதமான குறையுமே அவர்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது விஜய பிடிக்காதவங்க மட்டும் இந்த விஷயத்தை பற்றி பேசலைங்க. விஜயை பிடித்தவங்களுக்கு கூட இது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட பேசிகிட்டு இருக்காது அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். விஜய் ரசிகர்களுக்கும் அது கஷ்டம்தான். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் அவங்க டிவோர்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் தான் அடுத்த ஹியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அப்பியர் ஆகும்போது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை பிரிய போகிறாங்களா அப்படின்றது. ஸோ சங்கீதா அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்கிட்ட நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடியதையெல்லாம் விஜய் செய்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரா இல்லையா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ செங்கல்பட்டு கோர்ட்டில் அவருடைய மனைவி எங்கே அவருடைய கணவர் அப்படின்னு தேடிட்டுருக்காரு அப்படின்னு. குடும்பத்தை பார்க்கவே முடியல, எப்படி நாட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படிங்கும்போது 2 பேருமே ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே கூட த்ரிஷா ஏன் விஜய்க்கு பர்த்டே விஷ் பண்ணலை அப்படின்றது விஜயுடைய ரசிகர்களுக்கும் சரி, த்ரிஷாவுடைய ரசிகர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியும் அதுதான், ஏன் இவங்க விஷ் பண்ணலை. எப்பவுமே விஜய் பர்த்டே அப்படின்னா விஜயோடைய நல்ல ஃபோட்டோஸ் ஏதாவது ஷேர் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுறது த்ரிஷாவுடைய வழக்கம். ஆனால் இந்த முறை ஏன் அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி விஷஸ் கூட பண்ணிக்காமல் இருக்கிறதுனால உண்மையிலே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, த்ரிஷா விஜய் கூட பேசுகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் கிளம்பியிருக்கு. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, விஜயும் த்ரிஷாவும் பேசிக்கிறது இல்லை, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ விஜயுடைய பர்த்டேவை பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு முடிவெடுத்த போது கூட அவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா அந்த அமோனியா கேஸ் லீக்கேஜ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ராப்ளத்தில் 2-3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு சோகத்தில் பார்த்தீங்கன்னா கேக்லாம் வெட்ட வேண்டாம், இதுவே மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். ஸோ அவர் அப்போ சொன்னப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, அவருடைய பிறந்த நாளை கூட அவர் கேக் வெட்டி கொண்டாடாத அளவுக்கு மக்களுக்காக பணியாற்றிட்டுருக்காரு, மக்களுடைய அந்த சோகம் பார்த்திங்கன்னா அவருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ தான் வெளியாகியிருக்கு. ஏன்னா இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க, நிறைய ஃபண்டு கொடுத்தாங்க, நிறைய டொனேஷன் பண்ணாங்க, பிளட் டொனேட்லாம் கூட பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் த்ரிஷாவை பற்றின ஒரு பரபரப்பான விஷயங்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் த்ரிஷா விஜய்க்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்றது மக்களும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயந்தான். எப்போவுமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய த்ரிஷா இந்த முறை பார்த்திங்கன்னா எந்த விதமான போஸ்ட்டும் போடலை, ஷேர் பண்ணலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவருடைய இந்த பிறந்த நாளை வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய 52வது பிறந்த நாளை ஜூன் மாதம் 22ஆம் தேதி கொண்டாடினார். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜயனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பல பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தாலுமே கூட நடிகை த்ரிஷா ஏன் வாழ்த்து சொல்லலை, சமூக வலைத்தளங்களில் கூட எந்த ஒரு பதிவையும் அவங்க வெளியிடவே இல்லை. இதுதான் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தினுச்சு.
இதையடுத்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான யூகங்களும் வதந்திகளும் கூட பரவுனுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, நடிகர் த்ரிஷா தன்னுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கத்தில் விஜயோட பிறந்தநாள் வந்து கொண்டாடும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை வந்து இப்போ வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ அதான் பகிர்ந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த புகைப்படத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து கேக் வந்து வைக்கப்பட்டிருந்த மேஜிக் அரியில் விஜய் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட பிக்சர் மட்டும் கிடையாதுங்க. அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா த்ரிஷா ரொம்ப சந்தோஷமாக வந்து போஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரசிகர்கள் வந்து ரொம்ப வந்து வேகமாக இந்த ஃபோட்டோஸ் வந்து பரவச்சு. ஸோ யாரும் வந்து விஷ் பண்ணலை, செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. ஸோ இவங்க போட்ட அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா த்ரிஷா அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ த்ரிஷா வந்து பதிவிட்டிருந்த அந்த வாசகம் பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்தது. அப்படி என்ன வாசகம் அதில் எழுதிருந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, டு த பர்சன்ஸ் ஹூ மேக்ஸ் இட் ஆல் ஒர்த் இட் அப்படின்னு இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொட்டேஷனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையுமே அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய அந்த மனிதருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட்டினும் வந்து இமோஜும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி எமோஜியும் கூட இணைத்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கே வந்து வாழ்த்து தெரிவித்ததை சுட்டி காட்டக்கூடிய வகையில் அந்த நேர குறிப்பையும் வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது த்ரிஷா வந்து விஜய் அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து காலையில் பண்ணலை, மிட் நைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரிஷா பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவை வெளியிட்ட ஒரு சில நிமிடத்திலேயே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லைக்குகளும் கருத்துகளும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருந்தாலும், த்ரிஷா ரசிகர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும், அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தாங்க. ஏன்னா ரசிகர்கள் பலரும் இந்த பதிவு வந்து பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பார்க்கும்போது விஜய் த்ரிஷா வந்து எந்த விதமான பிரிவுலையும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து த்ரிஷாவும் சரி, விஜயும் சரி, இவங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய பல்வேறு விதமான யூகங்களும் தனிப்பட்ட உறவும் தொடர்பான தகவல்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்துதலும் இல்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பார்த்த உடனே சங்கீதா அவர்கள் வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டிருக்காங்க. இதுக்காக தாங்க நான் டிவோர்ஸே வந்து கேட்குறேன். என்னை மீறின ஒரு அத்துமீறின உறவில் அவர் இருக்கும் பொழுது அவரோட நான் வாழ்கிறதுக்கு வந்து விருப்பப்படலை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களும் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகுது விஜய் அவர்களுடைய குடும்பத்தில் அப்படின்றதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் சங்கீதா அவங்க டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.